ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் தோழர்களில் ஒருவர் கூறுகின்றார், நான் ஜாஃபர் ஸாதிக் அவர்களிடம் நுழைந்தேன். அங்கே அவர்களுக்கு முன்னால் அவர்களின் புதல்வர் மூசல் காலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். அவர்களின் இறுதி காலம், என்னுடைய சின்ன மகனே, நான் உனக்கு சொல்கின்ற வசியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சொல்வதை மனனமிட்டுக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் மனனமிட்டு செயல்பட்டால் சீதேவியாக வாழ்வீர்கள், புகழப்பட்டவர்களாக மரணிப்பீர்கள் என்று சில உபதேசங்கள் செய்கின்றார்கள். அல்லாஹ் இவருக்கு எதை பங்கு வைத்திருக்கின்றானோ அதை இவர் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பொருந்திக் கொள்பவன் தான் இஸ்தக்னா கனி, செல்வந்தன் என்று கூறினார்கள். அல்லாஹுவினுடைய செயல்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் நாம் அநீதியாக காணக்கூடாது. அல்லாஹுவின் செயல் நியாயமானதாகவே இருக்கும். அதுதான் சூஃபிசம், அதுதான் தஸவ்வுஃப். அல்லாஹுவின் செயலை பொருந்திக் கொள்ளுதல். அத்தஸவ்வுஃப் என்பதற்கு பல வரைவிலக்கணங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று அத்தஸவ்வுஃபு அர்ரிலா பிமா கஸமல்லாஹ். அல்லாஹ் உனக்கு எதை தந்திருக்கின்றானோ அதை நீ பொருந்திக்கொள், அதில் நீ குறை காணாதே. இந்த உபதேசத்தை தன்னுடைய மகனுக்கு செய்தார்கள். அல்லாஹ் இவருக்கு கொடுத்ததில் இவர் சந்தேகம் கொண்டால், பொருந்தவில்லையானால் இவர் அல்லாஹ்வின் கலாவில் சந்தேகம் கொள்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்னும் சொன்னார்கள், மடையர்களுடன் சேர்ந்திருக்காதே, மடையர்களுடன் நட்பு வைக்காதே, ஆலிம்களுடன் நட்பு வைத்துக்கொள், உலமாக்களுடன் நீ நட்பு வைத்துக்கொள், அப்பொழுது நீ கண்ணியம் பெறுவாய் என்றார்கள் சய்யிதுனா ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உனக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, உனக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, உண்மையை பேசு. அல்லாஹ்வின் வேதத்தை ஓதக்கூடியவனாக நீ இருந்து கொள், ஸலாத்தை பரப்பக்கூடியவனாக இருந்து கொள், நன்மை கொண்டு ஏவக்கூடியவனாக இருந்து கொள், மறுக்கப்பட்ட விடயங்களை தடுக்கக்கூடியவனாக இருந்து கொள். உன்னை துண்டித்து நடக்கின்ற, உன்னுடைய குடும்பத்தில் உன்னை வெறுத்து நடக்கின்றவனுடன் நீ சேர்ந்து நட. உன்னுடன் ஒருவன் பேசவில்லையா, உன்னுடன் ஒருவன் கதைக்கவில்லையா, முதலில் நீ அவனுக்கு சலாம் கூறு. உன்னிடத்தில் யாராவது ஏதாவது ஒன்றை கேட்டால் அவனுக்கு இல்லை என்று சொல்லாதே, கொடுத்துவிடு என்றார்கள் சய்யிதுனா ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முஜாபுத் தஅவா என்று ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். வலிமார்களில் முஜாபுத் தஅவா என்று சொல்லப்படும். என்றால் அவர்கள் கேட்டால் உடன் கிடைக்கும். அந்த குழுவை சார்ந்தவர்கள் சய்யிதுனா ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ்விடம் எதை கேட்கின்றார்களோ அவர்கள் கேட்டு முடிவதற்கிடையில் அவர்கள் முன் அவர்கள் கேட்பது கிடைக்கும். இது இவர்களின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னார்கள், கோள் சொல்லாதே. ஒருவர் ஒன்றை சொன்னால் அதை மற்றவரிடம் கொண்டு சென்று அவனிடம் கூறி இருவருக்கிடையில் குழப்பத்தை, அதாவத் என்ற பகைமையை ஏற்படுத்தாதே. கோள் சொல்வது மனிதர்களின் உள்ளங்களில் பகைமையை உண்டாக்கும். இவையெல்லாம் சூஃபிச கருத்துக்கள். மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வலிமார்கள், தாபிஈன்கள் எடுத்துக்கொண்ட சொற்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள், ஆன்மீக கருத்துக்களை அவர்களுக்கு வழங்கினார்கள், உயர்நிலை பெறுவதற்குரிய தத்துவங்களை மக்களுக்கு எடுத்தோதினார்கள்.